உத்தரப்பிரதேசம் ரேபரேலியை சேர்ந்தவர் ராஜீவ். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காப்புன்னா, இவங்க குடும்பம் வந்து ரொம்ப வறுமையான குடும்பம். ஒரு 10 பேர் அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சி, இப்படி பெரிய குடும்பம். வறுமை காரணமாக என்ன பண்ணியிருக்கிறாப்புல, சவுதிக்கு ஏற்பாடு பண்ணி வந்திருக்கிறாரு. வந்ததில் ஏஜென்ட் மோசமானவன். அவன் என்ன பண்ணிட்டான், இவரை வந்து ரொம்ப கடினமான வேலைகள், டிரைவர் வேலையாக இருந்தாலும் கடினமான வேலைகளை கொடுத்து இவனை வந்து சாப்பாடு தண்ணிலாம் சரியாக கொடுக்கறதில்ல. சில பேர் இருக்கிறானுங்க, அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக நல்ல ஆட்களாக பார்த்து தான் நம்மளுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்து வெளிநாடுகளுக்கு வரணும். இது மாதிரி அவசர கதியில் யாராவது எப்படியாவது வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டிக்கிட்டோம்னாக்க இங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். கடைசியில் சாப்பாடு தண்ணிலாம் பிரச்சனையாக இருக்கிறப்போ இந்த ராஜீவ் என்ன பண்ணியிருக்காப்புல, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிருக்குது. அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போய், சில பேர் சொல்லியிருக்காங்க, நீ வந்து இந்தியாவுக்கு வந்து யமன் வழியாக போயிட்டாக்க ஈஸியாக போயிடலாம், பார்டரில் தாண்டி போயிட்டாக்க அப்படின்னு சொல்லி எவனோ கிறுக்கானுங்க ஐடியா சொல்லியிருக்கானுங்க. அதை நம்பிக்கிட்டு இந்த பையன் என்ன பண்ணியிருக்காப்புல, ரியாத்லேருந்து யமன் பார்டருக்கு எப்படியோ மறைஞ்சிக்கிருந்து போயிருக்கிறாப்புல. அந்த யமன் பார்டரில் தான் இப்போ தான் பயங்கரமாக செக்யூரிட்டிலாம் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் அந்த பையன் போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அவன் வந்து போலீஸ் என்ன நினைப்பாங்க, இவன் வந்து உளவு பார்க்குறானா, எதுக்கு வந்தான், அவன் பார்டருக்கு எதுக்கு வரான், இப்படி பல கேள்விகள் இருக்குது. இவர் முறைப்படி என்ன பண்ணியிருக்கணுன்னாக்க, இது மாதிரி வந்த ஸ்பான்சர்ஸை கொடுத்த வேலை ஒன்று, அவன்கிட்ட பேசின வேலை ஒன்று அப்படிங்கிறப்போ என்ன பண்ணணும், நேராக எம்பாசிக்கு போயிருக்கணும். அப்படி இல்லையா, லேபர் கோர்ட்டு இங்கே இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்கான கோர்ட்டு, பலருக்கு நீதி கிடச்சிருக்குது. அப்படி இருக்கிறப்போ இவர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம், நேராக லேபர் கோர்ட்டை அணுகியிருக்கலாம். அது இல்லாமல் யாரோ ஐடியா கொடுத்தாங்கங்கிறதுனால யமன் பார்டருக்கு தப்பிச்சு ஓடி போய் அங்கே இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. இஸ்ரேல், யமன் தீவிரவாதிகள், இப்படி பல பிரச்சனைகளை வந்து சவுதி எதிர்கொள்கிறதுனால அங்கே வந்து டைட் செக்யூரிட்டியாக இருக்கும். அப்போது என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி உள்ளே போட்டாங்க. இப்போ ரியாத் ஜெயிலில் இருக்கிறாப்புல. அதனால் இவர் என்ன பண்ணணும், இந்த செய்தியை பார்க்கக்கூடியவர்கள் முடிஞ்ச வரைக்கும் யோகி ஆதித்யநாத், பிரதமர் மோடி மற்றும் இங்கே இந்தியன் எம்பாசி, இது மூலிமா ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணி அந்த அப்பாவி இளைஞனை மீட்டு திரும்பவும் தாயகத்துக்கு அனுப்பணும், அல்லது வேறு வேலைகள் வாங்கி கொடுக்கலாம்.